உறவுகளே, தக்காளி கண்டு பாவி இருக்கும் கிணத்துல பாவி மேட்டுப்பாத்தியில் இப்படியும் பண்ணி நட்டுறது பாருங்கள். கிணத்துல போட்டு தக்காளி கண்டுக்கு பூரா அப்படி பாவி இது என்ன செய்வோம்னா மேட்டுப்பாத்தியில் போய் இந்த களை வராமல் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் இந்த கண்டுகளை வச்சுருது. வெறும் தக்காளி மட்டும் வைக்கிறதில்ல, 2 தக்காளி கண்டு, ஒரு கத்திரி செண்டு, இந்த மாதிரி கலந்து வச்சுருவோம். எல்லாமும் வர்றது மாதிரி மேட்டுப்பாத்தியில் வைக்கிறதுனால இங்கே தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த கீரையெல்லாம் பாருங்கள். இந்த கீரையெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். வேறு உணவுகளே, கீரைகளை வந்து இந்த மாதிரி பூச்சி தின்னணும். பூச்சி திண்டால் தான் அது நல்ல கீரை. நம்ம பூச்சியே தின்னாமல் நீங்கள் கொண்டாந்து காய்கறி கீரை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து மருந்து தெளிச்சிருப்பாங்க. இது வந்து எந்த மருந்துமே தெளிக்கலை, இயற்கையில் விளையிறது.